முடக்கருத்தான். முடக்கருத்தான் ரொம்ப முக்கியமானதுங்க. நமக்கே தெரியும் முடக்கருத்தான் வாத நோய்களை குணமாக்குவதற்கு நமக்கு முடக்கருத்தான் சூப் சிறந்தது. அந்த முடக்கருத்தான் இலைகளை எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ இதனோட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பூண்டு, மிளகு, சீரகம் சேர்த்து சூப் மாதிரி குடிச்சு பாருங்களேன். மூட்டு வலி, நிறைய பேருக்கு வீக்கம் இருக்கும். ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும். ஸோ அதை குறைப்பதற்கு இது ரொம்ப சிறந்தது. இதை நீங்கள் பயன்படுத்தலாம். சூப் செய்யும்போது நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம், நிறைய எண்ணெய் சேர்க்கறது, காரத்துக்கு மிளகாய் கீரி போடுறேன், பச்சை மிளகாய் போடுறேன் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் தேவையில்லாத இந்த எண்ணெய்கள், சாஸ் நிறைய பேர் ஆட் பண்ணுவீங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. டொமேட்டோ சாஸ் போடுறேன், சோயா சாஸு, சில்லி சாஸு, இது எல்லாமே போடுறேன், இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது தேவையில்லாதது. அதுக்கு அடுத்ததாக ஏதாவது ஒரு மாவு கரைச்சி அதில் ஊற்றினா தான் திக்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃப்ளவர்ஸ் அந்த மாவு தண்ணியில் கரைச்சி ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேண்டாம். நார்மலாக சூப் அப்படின்னு சொல்கிறது இயற்கையான அந்த மூலிகைகளோட சத்துக்கள், சாராம்சம் இறங்கி அதை நம்ம குடிக்கிறது தானே தவிர அது திக்காக வரணும், இந்த கலரில் வரணும் அப்படின்றது நமக்கு தேவை கிடையாது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சூப் ரெடியான பிறகு அதுக்கு மேலே சில பொருட்களை போடுறீங்க. என்னென்னா இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் போடுறது, அது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அதிகமான உப்பும் நம்ம உடலுக்கு தீங்கு தரும். ஸோ சூப் நம்ம ரெடி பண்ணுறோமா, அதில் நீங்கள் சேர்க்க வேண்டியது புதினா சேர்க்கலாம், கொத்தமல்லி இலைகள் சேர்க்கலாம், கறிவேப்பிலை சேர்க்கலாம். ஸோ இது கூட நம்ம சொன்ன மாதிரி சூப் ரெடி பண்ணிவிட்டு மிளகு பொடி, சீரகப்பொடி சேர்த்து நீங்கள் குடிக்கும்போது ஆரோக்கியமான ஒரு சூப் உணவு வகைகள் நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு இது எல்லாமே நம்மளுக்கு உதவி செய்யுது.